பேரும் ஏன் இங்கே வராங்க? இதில் அந்த சுடி போட்டிருக்கிற பொண்ணை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது. அவினாஷ்க்கு எத்தனை முறை தான் சொல்கிறது, இந்த பொண்ணுங்களை எனக்கு மேக்கப் பண்ண அனுப்ப விடாதுன்னு. ஹலோ சார். ஹாய் விஜிதா. சார் மேக்கப் போட சொல்லியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணட்டுமா? எனக்கு நீங்கள் பண்ணுங்க விஜிதா, அவங்க வேண்டாம். நான் வேண்டாவா? இந்த நான் என்ன பண்ணேன்? இவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது. சார் அவினாஷ் சார் எங்கள் 2 பேருக்கும் தான் சொன்னார். நீங்கள் அவினாஷுக்கு மேக்கப் பண்ண வந்தீங்களா இல்லை எனக்கு மேக்கப் பண்ண வந்தீங்களா? உங்களுக்கு தான் சார். அப்போ நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்க. ஓகே சார். அவி, அவி. பிரியா, விஜிதா நீயே அவருக்கு மேக்கப் பண்ண. பிடிக்காத இடத்துல நான் எதுக்கு நிற்க? நான் அந்த பக்கம் போய் இன்னும் வேறு யாருக்காவது மேக்கப் போடணுமான்னு பார்க்குறேன். ஏய், ஹீரோயினுக்கு மேக்கப் பண்ணணும்டி, அதை போய் நீ பார்த்துக்கோ. சரி விஜிதா. என்னங்க சார்? விஜிதா கொஞ்சம் எந்த பக்கம் வாங்கல? உனக்கு எத்தனை தடவை சொல்றது எனக்கு அந்த சுடி போட்டிருக்கிற பொண்ணு அனுப்பாதன்னு? மோர் ஓவர் பொண்ணுங்களே ஏன் எனக்கு அனுப்புற? ஜென்ஸ் யாரும் இல்லையா மேக்கப் ஆர்டிஸ்ட்? சார் அது இப்போதைக்கு இவங்க 2 பேர் தான் சார் இருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டேய் சார் மோரனுக்கிட்ட இருந்த எனக்கு கடுப்பாயிடும். இப்போ ஒழுங்கு பேசுடா. விக்ரம் ப்ளீஸ், இப்போதைக்கு இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஏண்டா அந்த ப்ரொடியூசர் இல்லாத கதையெல்லாம் அடிக்கிறானே, இதெல்லாம் பார்த்து பண்றதுக்காகதா? எங்க போனாலும் அந்த பொண்ணே கண்ணுக்கு கிடைக்கிறான். அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஏண்டா பாவண்டா, அவங்க வயிற்று பொழுப்புக்காக அவங்க வேலைக்கு வராங்க. அவங்களுக்கும் உனக்கும் என்ன எனக்கே தெரியல. ஆனா அவளை பார்த்தா எனக்கு அப்படியே என்ன அப்படியே போட்டு 4 அறையலாமான்னு கோவம் வருது. நீ அறையிற மாதிரி அப்படி என்னடா செஞ்சாங்க அவங்க? யார அடிக்கணும்னு தோணுது? 2 பேரையுமே வா? இல்ல அந்த சுடிதார் போட்டிருக்காளே குதிரவாள், அவ்வளவுதான். டே மச்சான், அவ பேர் கூட உனக்கு தெரியல. ஏண்டா இவ்வளோ வன்மம்? தெரியலடா, ஆனா அவளை இனிமே நான் பார்க்க கூடாது. இதெல்லாம் ஓவர்டா. பாவம், வேலை இல்லாம தானே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கு வராங்க. அவங்களையும் ஏண்டா நீ இப்படி பண்ற? சரி, ஆனாலும் உன் பக்கம் வராத மாதிரி பாத்துக்கிறேன். இப்போ இந்த பொண்ணு ஓகே தானே? இன்னைக்கு மட்டும்தான், ஆனா நாள்லேருந்து எனக்கு ஜென்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வேணும். சரிடா, போங்க மேடம், பார்த்து பண்ணுங்க. சார் கொஞ்சம் கோவமா இருக்காங்க. சரிங்க சார். இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி ரெடியா இருக்கேன். டச் அப் மட்டும் பண்ணுங்க போதும். ஓகே சார். போதும் போதும். ஓகே சார். யூ கேன் கோ நவ். நான் ஒரு 2 minutes ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். ஓகே சார். ரொம்ப ஓவரா தான் பண்றான் இந்த ஆளு. நான் தொட்ட உடனே இவன் கருப்பு போயிடுச்சா? இவனும் இவன் மோகர கட்டியும் ஹீரோன்னா பெரிய இவன் நினைப்பேன் இவனுக்கு. பாவம் அந்த பிரியா என்ன செஞ்சா இவனை? அவளை பார்த்தாலே என்னவோ திருநாயை பார்க்குற மாதிரி பார்க்குறான். ரொம்ப தான் ஓவர் இவனுக்கு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவனுக்கு அந்த பிரியாவே பொண்டாட்டியா வரணும். இதுதான் என்னோட சாபம். என்னடி சுமி, இப்பெல்லாம் ஆளையே காணோம். காலேஜில் பார்த்த கூட பேச மாட்டேன்ற, என்ன விஷயம்? விட்ரி மாதிரி அவளுக்கு வேற யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்குவாங்க, அதான் நம்மளை கட்டி விட்டுட்டா. அடைச்சி வாய் முடுங்கடி. உங்கள் 2 பேரை விட்டா எனக்கு இன்னும் யார் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு? பின்ன ஏண்டி இப்பெல்லாம் எங்களை பார்க்க மாட்டேன்ற? நம்ம எவ்வளோ ஊர் சுற்றுவோம், எவ்வளோ கலாட்டை பண்ணுவோம். ஆனால் இப்போ நீ ரொம்ப குட் கேர்ள் ஐட்ட மாதிரி தெரியுது. அட நீ வேற, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்படி சொன்னா நாங்கள் விட்டுருவோமா? என்னமோ விஷயம் இருக்கு. என்னடி, வீட்டில் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? இல்லை, வேற எங்கேயாச்சும் அனுப்ப பிளான் பண்ணிட்டாங்களா? எங்களை விட்டு போயிடுவியா? அடடட, என்னடி நீங்க? அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இப்பெல்லாம் ரொம்ப சின்சியராக படிக்கிறான் தெரியுமா? எது சின்சியராக படிக்கிறியா? இது நம்ம குரூப்புக்கே ஆகாதேடி. படிக்கிற எங்களையும் கெடுத்து விட்டுட்டு இப்போ நீ மட்டும் சின்சியராக படிக்கிறியா? அது வேற ஒன்றும் இல்லடி, நல்லா படிச்சா சென்னையில் போய் எங்கள் அக்கா படிக்கிற காலேஜ்லேயே சேர்ந்துடலான்னு சொன்னாங்களா, அதான். என்னது, சென்னைக்கு போறியா? என்னடி? ஆமாம், சென்னையில் எங்கள் அக்கா படிக்கிற காலேஜ்லேயே படிக்கலான்னு இருக்கேன். என்னடி நீ இப்படி படிப்ஸா மாறிட்ட, என்ன விஷயம்? பரவாயில்லையே, உனக்கும் லைஃப்பில் ஏதோ ஒரு ஆம்பிஷன் இருக்கே. என்னடி, படித்து கலெக்டர் ஆகலான்னு இருக்கிறியா, இல்லை IAS IPS என்ன சொல்லு, இல்லை டாக்டரா? அட நீ வேற போடி. சென்னையில தானே நம்மளோட ஹீரோ விக்ரம் இருக்கிறாரு. ஆமா, அதுக்கு என்ன? அதுக்கு இன்னும் புரியலையா?
நான் இங்கேருந்து படித்து சென்னை போயிட்டா அங்கே யார் என்ன கேட்குவா? அடிக்கடி விக்ரம் சாரை பார்ப்பேன். அவருக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுன்னு இருக்கேன். அடிப்பாவி. அப்பனா உனக்குன்னு தனிப்பட்ட ஆம்பிஷன் எல்லாம் எதுவும் இல்லையா? ஏன் இல்லை, இதுதான் என்னோட ஆம்பிஷன். ஒரு முறையாச்சு நான் விக்ரம் சாரை பார்த்துடணும். சரியா போச்சு போ. நான் கூட ஒரு நிமிஷத்துல நீ எங்க திருந்துட்டியோன்னு நினைச்சேன். அடியே, எங்களெல்லாம் விட்டுட்டு அந்த விக்ரம் சாரை பார்க்க எங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் விட்டுட்டு போறியாடி? நீ என்னடி, நான் அந்த சாரை கட்டி நான் அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிடுற மாதிரி பேசுற? நீ கேடி, பண்ணாலும் பண்ணுவ. ஆமா இல்ல, பண்ணா என்ன தப்பு? ஃபிலிம் ஆக்டரோட ஒய்ஃப்னா எனக்கும் கெத்து தானே. மாறி சூப்பர் ஐடியா கொடுத்த. இதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஹலோ மேடம், கொஞ்சம் ஓவராக தான் போகிறீங்க. என்ன போனால் போட்டோன்னு விட்டா ஓவராக தான் கனவு காண்ற? இந்த சுனி நினச்சதை முடிக்காமல் விட மாட்டாடி. நான் என் கனவு காணணும், நடத்தி காமிக்கிறேன் பாரு. ஏ மாறி, சும்மா இருக்க மாட்டியாடி? சும்மா இருந்த அவளை சொரிஞ்சு விட்டுட்டு இப்போ பாரு அவள் ஆம்பிஷன் எல்லாம் மாறி வேற மாதிரி போயின்னு இருக்கு. நான் என்னடி பண்ணேன்? நான் ஒன்று சொல்ல போய் அவள் வேற ஒன்று நினச்சிக்கினா. இந்த விஷயம் மட்டும் அவங்க அப்பாவுக்கு தெரியட்டும். அவளை மட்டும் இல்லை, நம்மளையும் தேடின்னு வந்து உதைப்பாரு. நித்யா மேம், டச்சப் போதுமா? போதும் போதும் பிரியா, போதும். பர்ஃபெக்ட் மேம். ஸ்டிக்கர் வைக்கிட்டா? வச்சா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் மேம். சரி, அப்போ வைங்க. இந்த ஒயிட் கலர் வச்சுருக்கேன் மேம், நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ பிரியா. பிரியா, முடிஞ்சுதா? முடிஞ்சது விஜிதா. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? குட் விஜிதா. விஷயம் தெரியுமா? விக்ரம் சார் இந்த பிக்சருக்கு நீங்கள் தான் ஹீரோயினாக வேணும்னு அடம் பிடிச்சி உங்களை போட்டிருக்காரு. நிஜமாவா? ஆமாம் மேடம். இந்த விஷயத்தில் நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன்? இந்த படத்தோட ப்ரொடியூசர் வேற ஏதோ ஒரு ஹீரோயினை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் விக்ரம் சார் நடித்தா நீங்கள் தான் நடிக்கணும்னு சொல்லி அந்த ஹீரோயினை கேன்சல் பண்ணிட்டாரு. என்ன மேடம், உங்களுக்கும் விக்ரம் சாருக்கும் சம்திங்? ஐயோ விஜிதா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்படி எதுவும் இல்லை. சரி, உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை எதுவும் இல்லையா என்ன? இல்லாமல் இருக்குமா? அவரை யாருக்கு தான் பிடிக்காது? அவரே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா கேட்கவே ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்போது எனக்கும் ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. மேபி, தெரியல, ட்ரை பண்ணுங்க மேம். அப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா உனக்கு இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் போஸ்ட்லேருந்து ப்ரொமோஷன் கொடுத்து எனக்கு பிஏவா ஆக்கிக்கிறேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகே, நாங்கள் கிளம்புறோம். பிரியா, வாடி நம்ம போகலாம். வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சுது, வா. ஓகே மேடம், நான் கிளம்புறேன். சரி, டேக் கேர். 2 பேரும் பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க. விக்ரம் சார் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல. எப்போ பாரு சிடுமூஞ்சி மாதிரி என்கிட்ட முகத்தை கொடுத்து கூட பேச மாட்டாரு. இப்போ என்ன எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு? என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். பிரியா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நான். என்ன விஜிதா? உனக்கும் அந்த விக்ரம் சாருக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் ஏண்டி அவர் உன்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு மட்டும் என்ன அவரை பார்த்தா பிடிக்குமா? எனக்கும் பிடிக்காது. ஏண்டி 2 பேரும் எலியும் பூனியமாக இருக்கிறீங்க? தெரியலடி, எனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்கல. நீ கிட்ட கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்படி என்ன உங்களுக்குள்ள? எனக்கு என்ன மேடம் தெரியும்? உங்கள் ஹீரோ சார் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியாதே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு தெரியாமல் நான் ஒரு வேலையை பார்த்துட்டேன். என்ன? அவருக்கு சாபம் விட்டுட்டேன். நல்லது தானே? ஆனால் அந்த சாபத்தில் நீயும் இருக்கியே. என்ன? புரியுற மாதிரி சொல்லு. அவருக்கு உன் கூட கல்யாணம் ஆகணும்னு சாபம் விட்டுட்டேன். அடி பாவி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? உனக்கு ஏன் ஏன் மேலே இந்த கொள்ள வெறி? இல்லை, அவருக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேந்தே, அதான். உன்னையே கல்யாணம் பண்ண எப்படி இருக்கும்? குடும்பம் வழங்கிடும். நான் பக்கத்துலேயே வரக்கூடாதுன்றாரு. இதில் இவரு என்ன கல்யாணம் பண்ண போறாரா? என்னடி? என் சாபம் நிஜமாக பழிச்சிடும், பார்த்துக்கோ. அப்படி ஏதாச்சும் சாபம் பழிக்கிட்டோம், இன்னும் தேடி வந்து உதைக்குவேன். ஹலோ மேடம், இந்த மாதிரி ஒரு ஹீரோ கூட கல்யாணம் ஆச்சுன்னா நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சீனை நான் நினச்சி கூட பார்க்க விரும்பல. இந்த மாதிரி அதிக பிரசங்கி, ஓவர் ஆட்டிடியூட், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஹலோ லேடிஸ். ஹலோ விஜய் சார், என்ன உங்கள் அண்ணனை பார்க்க வந்தீங்களா? விஜிதா மேமோட மூளையே மூளை. என்ன
அதிகமாக மூளை சாப்பிடுவீங்களோ? நான் எதுக்கு வந்தேன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன சார் ஜோக்கா? நீங்கள் வர்றது ஒரே ஒரு ரீசனுக்காக தான் உங்கள் அண்ணனை பார்க்க. இதில் என்ன இருக்குது கண்டுபிடிக்க? அதானே, இந்த செட்டில் இருக்கிற சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லிடும். ஆமாம், அண்ணா எங்கே இருக்காரு? இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓ சரி சரி. அப்புறம் பிரியா மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ. என்ன விஜய் சார், எங்கேயோ எனக்கு ஒரு டூயட் சாங் கேட்குதே. அது ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணன் நடிச்சுன்னு இருக்குவான், அந்த பாட்டு தான் கேட்டிருக்கோம் உங்களுக்கு. என்ன இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணட்டா? வேண்டாம் சார், என்னோட 2 வீலர் இருக்கு, நான் அதில் போயிடுவேன். ஓ அப்போ பிரியா மேடம் உங்களை ட்ராப் பண்ணட்டா? ஐயோ வேணாம் சார், நான் போய்க்குவேன். என்ன மேடம், இந்த ஹெல்ப் கூட பண்ணலன்னா எப்படி? நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். ஹீரோவோட தம்பிக்கு எவ்வளவு நல்ல மனசு, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க சார். சரிங்க விஜிதா மேடம், பிரியாவை பத்திரமா கூப்பிட்டுன்னு போங்க. என்ன ஒரு அக்கறை, என்ன விஷயம்? ஏய் சும்மா இருடி. ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரிங்க சார், நாங்கள் கிளம்புறோம். பார்த்து பத்திரம். என்னடி அண்ணன் பார்த்தா நீ பக்கத்திலே வரக்கூடாதுன்னு வெடிக்கிறான், தம்பி ஜொல்லு ஊத்துறான். சும்மா இரு விஜிதா, இது சரியில்லையே. ஓகே, நடத்து நடத்து. எத்தனை நாளைக்கு தான் அண்ணனை சாக்கா வச்சு இந்த பிரியாவை மீட் பண்ண வருதோ? நான் இவ்வளோ தான் பார்க்க வரேன்னு இவளுக்கு தெரியுதா இல்லையா? உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே ஏதோ சுகம் உள்ளூர்.